என் பெயர் டாக்டர் பூரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் தேங்காய் நீர் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் வெப்பம் தொடங்கியுள்ளது. மக்கள் தேங்காய் நீரை மிகவும் விரும்புகிறார்கள். ஆனால் மூளை தோல்வி கொண்ட நோயாளியின் உடலில் தேங்காய் நீர் உள்ளபோது சில விஷயங்கள் நடக்கின்றன. இது நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தேங்காய் நீரால் தொடங்குவோம். தேங்காய் நீரில் பல எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன. இது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் வெப்ப காலத்தில் உங்கள் உடலில் எலக்ட்ரோலைட் சேர்க்க மிகவும் நல்லது. ஏனெனில் இது மேலும் சிறந்த முறையில் செயல்படுகிறது. ஆனால் இந்த தேங்காய் நீரில் மற்றொரு விஷயம் உள்ளது. அது மூளை தோல்வி கொண்ட நோயாளியின் உடலில் செல்லக்கூடாது. அது புரோட்டீன். ஆகையால் மூளை தோல்வி கொண்ட நோயாளி தேங்காய் நீர் உட்கொள்வதற்கு தொடங்கினால் அல்லது தேங்காயில் செய்யப்பட்ட மற்ற எந்த உணவையும் எடுத்துக்கொண்டால், ஏகா சட்னி அல்லது தேங்காய் லட்டு சாப்பிட்டால் அவரது உடலில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்கிறது. இப்போது இந்த பொட்டாசியம் எங்கள் உடலில் உருவாகவில்லை. இது உணவு மற்றும் பிற பொருட்களால் எங்கள் உடலில் செல்கிறது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக தேங்காய். இதன் உள்ளே பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. எனவே உங்கள் இரத்தத்தில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்க தொடங்குகிறது. எப்போது பொட்டாசியம் சாதாரண அளவுகளில் இருக்கும்போது அது எங்கள் மசசங்களுக்கு இயக்கம் செய்ய உதவுகிறது. ஆனால் இதன் அளவு அதிகரிக்க தொடங்கும் போது அதே பொட்டாசியம் எங்கள் மசசங்களில் சோர்வு மற்றும் களைப்பை ஏற்படுத்துகிறது. உங்கள் இதயம் இது ஒவ்வொரு வினாடிக்கும் துடிக்கிறது. முழு உடலுக்கு இரத்தத்தை வழங்குகிறது. அதில் இந்த பொட்டாசியம் மிகவும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொட்டாசியம் அதிகரிக்கும் போது உங்கள் மசசங்கள் சோர்வடைகின்றன. அதனால் உங்கள் உடல் மசசங்களும் சோர்வடைய ஆரம்பிக்கின்றன. மேலும் அவை மெதுவாக பம்ப் செய்ய ஆரம்பிக்கின்றன. ஆரம்பத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா பிபி சரியாக இருக்கிறது. நோயாளி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். என் பிபி குறைய ஆரம்பித்தது. முதலில் நான் மருந்து எடுத்தேன். இப்போது என் பிபி குறைவாக இருக்க ஆரம்பித்தது. ஆனால் பிபி இவ்வளவு குறைவாகி விடுகிறது. இதயம் இவ்வளவு மெதுவாகி விடுகிறது. அது துடிக்க நிறுத்தலாம். இந்நிலையில் உங்கள் இரத்தத்தின் அறிக்கையில் பாதுகாப்பு மதிப்பு 7 அல்லது அதற்கு மேல் வந்தால் எங்களுக்கு அவசர அடிப்படையில் எமர்ஜென்சி அடிப்படையில் டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் கட்டுநிலை எவ்வளவாக இருந்தாலும், காலில் வீக்கம் இருந்தாலும், இல்லையெனில் அந்த பொட்டாசியத்தை உடலிலிருந்து விரைவாக அகற்றுவதற்காக எங்களுக்கு அவசர அடிப்படையில் டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும். எனவே மூளை தோல்வி கொண்ட நோயாளிகள் அனைவரும் உயர் பொட்டாசியம் உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் மற்றும் தேங்காய், நீர் அவற்றில் ஒன்றாகும். இப்படி வாழைப்பழம், கிவி, இப்போது கேரட், உலர்ந்த பழங்கள், வெல்லம் ஆகியவற்றையும் தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இவற்றில் அனைத்திலும் புரதத்தின் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த வீடியோ மூலம் மூளை தோல்வி நோயாளிக்கு தேங்காய் நீர் ஏன் தடை செய்யப்படுகிறது மற்றும் பொட்டாசியம் உள்ள மற்ற பொருட்கள் ஏன் தடை செய்யப்படுகிறது என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனினும் உங்கள் மனதில் எதுவும் இருந்தால், நீங்கள் எதையும் கேட்க விரும்பினால் நான் எப்போதும் கிடைக்கிறேன். நீங்கள் என்னுடன் வந்து கிளிக் செய்யலாம். மேலும் முழு மருத்துவர் குழுவும் உள்ளது. அவர்களுடன் நீங்கள் பேசலாம். இதற்குடன் இன்று நான் உங்களிடம் செல்ல அனுமதி கேட்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.